வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க சுயநலமா வாழ்றது கூட தப்பு கிடையாதுங்க. ஆனா, உங்களோட சுயநலத்துக்காக அடுத்தவங்களுடைய நலனை கெடுக்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் இங்க மிகப்பெரிய தப்பு. நெறைய பேரோட வாழ்க்கையில தன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒண்ணுமில்லாத பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா, அவங்க நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாம தான் நல்லா இருக்கமே, நம்மளுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு. ஆனா, எழுதி வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கு நீங்க செஞ்ச தப்பு, அவங்களுக்கு செஞ்ச துரோகம், கெடுதல் அத்தனையும் 3 மடங்கா உங்களுக்கு திரும்ப சீக்கிரமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு முன்னால, கெடுதல் பண்றதுக்கு முன்னால தெளிவா ஒரு விஷயத்த யோசிச்சுக்கோங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. யாராவது உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒதுங்கி நின்று கவனிச்சு பாருங்க. ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்களை யார் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்கள அடுத்தவங்க ஒதுக்கி வைக்கிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த சம்பவத்தை நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஒருத்தவங்க கெடுதல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கெடுதல் பண்றதுக்கு 4 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத மறந்து போயிடுறாங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு. ஸோ 4 பேர் மட்டும் மனுஷங்க கிடையாதுங்க. நமக்கு கெடுதல் பண்ணிட்டு ஈஸியா போய் அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா முடியாதுங்க. வெயிட் பண்ணி பாருங்க. காலம் அவங்களுக்கு சரியான நேரத்துல பதிலடி கொடுத்தே தீரும். உங்க வாழ்க்கையில எப்போதுமே நீங்க நடந்து போகும்போது உங்களை குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, உங்க காலை குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, வாழ்க்கை முழுக்க எப்ப பார்த்தாலும் உங்களை குத்தி காட்டி காயப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய மனுஷங்களா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே தூக்கி தூர போட்டுருங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் உங்களை குத்தி குத்தி ரணப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க உங்களுடைய சகிப்புத்தன்மையினுடைய அளவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவு பொறுத்து தான் உங்கள் உறவுகளினுடைய ஆயுட்காலம் நீடிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதுதான் உண்மை. ஒரு இடத்துல உங்களால சகிச்சுக்க முடியுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க குப்பை கொட்டலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணாலும் ஏத்துக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த இடத்துல உங்களால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னா அடுத்த நிமிஷமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த உறவு அத்தனையுமே கட்டாகிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உங்களுடைய சகிப்புத்தன்மையை பொறுத்து தான் ஒருத்தவங்களுடைய உறவுகளினுடைய ஆயுட்காலம் நீடிக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மைங்க. இங்கே அழுத நாட்களை நினச்சி சிரிக்கிறதும் சிரிச்ச நாட்களை நினச்சி அழுகிறது தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையாகவே மாறிடுச்சுங்க. கோபம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோபம் அப்படிங்கிறது முட்டாள்தனத்தில் தொடங்கி உங்களுடைய மனம் வருத்தப்பட்டு காயப்படுறதுல தான் கடைசியில் முடிவடையும். ஸோ தயவு செஞ்சு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க. இந்த கோபம் அப்படிங்கிறது குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கோபம் அப்படிங்கிறது நாய்க்கு கூட வரும். பொறுமைதான் முக்கியம் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேங்க, கோவப்படுறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அவசரத்தில் கோவப்பட்டு நம்ம வார்த்தையை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடி நீங்கள் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தையை அள்ள முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோவப்படுறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோவப்படுங்க. அதுதான் நல்லது. இங்கே சொந்த பந்தங்களையும் நீங்கள் சம்பாதிச்சு வச்ச பணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காசு, பணம், நகை, இது அத்தனையும் நீங்கள் தகுந்த இடத்துல மரியாதையோடு நடத்தணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 விஷயத்தையுமே சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இழக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நொடியில் எழுந்துருவோம். ஸோ நீங்கள் அப்படியே எறும்பு இறைய தேடுற மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து ஒரேடியாக புட்டுக்கிட்டு போவாத, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த 2 பேர்கிட்டையுமே, அதாவது நீங்கள் சம்பாதிச்ச பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, 2 பேர்கிட்டையுமே ஜாக்கிரதையாக மரியாதையோடு நீங்கள் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அதே மரியாதை திரும்ப கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கடைசியில் அது பிரச்சனையில் தான் போய் முடியுங்க. எத்தனை வருஷம் அன்பையும் மறக்க வைக்கும் என்ன தெரியுமா, சில நேரத்தில் நாம் கோபத்தில் பேசக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் உயிருக்கு உயிராக பழகிருக்கலாம், ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கலாம், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் இழக்க முடியும். காரணம் என்னன்னா, நீங்கள் கோபத்தில் பேசக்கூடிய அந்த ஒரே வார்த்தை தான்.
ஸோ தயவு செஞ்சு கோவத்தில் இருக்கும்போது வார்த்தையை சரியாக கையாளுங்க. ஏன்னா இங்கே நம்மளோட வாழ்க்கையில் வழி தவறினவங்களை விட வார்த்தை தவறினவங்களை தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், பேசும்போது பார்த்து பேசுங்க. உங்களுடைய வார்த்தையில் எப்போதுமே கவனமாக இருங்க. இங்கே சின்ன சின்ன உறுத்தல்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மனசில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன உறுத்தல்கள் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியே அப்படியே காணாமல் போக செய்யுது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியான ஃபீல் வரக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. ஒரு வேளை செஞ்சிட்டீங்க அப்படின்னா சரி விடு, இதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் மனசு உறுத்துற விஷயத்த தூக்கி தூர போடுங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா இங்கே பசி நின்னதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அழைக்கிறதும் மனசு உடைஞ்சதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறதும் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அது வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் அவங்க கூப்பிட்டீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு மனசும் நிறையாது, வயிறும் நிறையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எப்போதுமே எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இங்கே கொஞ்சம் விலகியே இருங்க. எல்லார்கிட்டையுமே சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் எல்லார்கிட்டையுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் விலகியே இருங்க அப்படின்னு யாருமே நம்ம முகத்தில் அடித்த மாதிரி வந்து சொல்லிடலாம் மாட்டாங்க. அவங்க நடந்துக்கிற விதத்திலேயே அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்களே விலகி வந்துடுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது, நமக்கும் கௌரவம். ஸோ வெக்கங்கட்டு போய் அடுத்தவங்க பின்னால் திரியறதுக்காக நம்மளுடைய பெற்றவங்க நம்மளை ஒன்றும் பெற்று விட்டு விடலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.